ஆசீர்வாதமான நாள். தேவன் தண்டிக்கும் வரை காத்திருக்க வேண்டாம். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 14 தொடக்கம் 22 வசனங்கள் கூறுகின்றது. பார்வோன் ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. மாறாக அவனுடைய இதயத்தை அவன் கடினப்படுத்திக் கொள்கிறான். தேவன் அவனை எச்சரிக்கிறார். தேவன் எகிப்துக்கு நேராக அவருடைய முதல் வாதையை அனுப்புகிறார். எகிப்தை சுற்றி இருக்கிறதான எல்லா நதி குளம் எல்லாவற்றையும் தேவன் இரத்தமாக மாற்றுகிறார். எங்களுக்கு தெரியும், எகிப்து தேசத்திலே நைல் நதி என்பது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பிரதானமான பொருளாதாரமாக இருந்தது. அதை கூட தேவன் மாற்றிவிட்டார். அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாத நிலைமையாக மாறிவிட்டது. இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எங்களுக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்கிற காரியத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்வோமானால் தேவன் எங்களையும் எச்சரிப்பார். எங்களுக்கும் சில பிரச்சனைகளை வருவதற்கு அவர் இடம் கொடுப்பார். நாங்கள் அவற்றை தவிர்த்து விட்டு நாங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்போது தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் பாதுகாப்புகளும் எங்களை வந்து சேரும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.